Welcome to Easy Learning YouTube channel. Today topic is probability. Probability means possible outcomes. So P of E equal to number of outcomes favorable to event by number of all possible outcomes of the event or experiment. ஸோ ஒரு ஈவெண்ட் நடக்குது, அதில் நம்ம ஃபேவரபிள் அவுட்கம் என்ன பை டோட்டல் பாசிபிள் அவுட்கம் என்னன்னு பார்க்கறது தான் ப்ராபபிலிட்டி. இப்போ ஒரு காயின் இருக்குது, ஒரு காயினை ஒன் டைம் டாஸ் பண்ணுறோம், அதில் எத்தனை சான்ஸ் இருக்குது, நம்ம அதை என்ன விழுறதுக்கு ஹெட்டு டெய்லு 2 இருக்குது. ஒரு டைம் டாஸ் பண்ண சொல்ல 1 ஹெட்டு விழும். ஸோ சான்ஸ் வந்து ஹெட்டும் விழலாம் டெய்லும் விழலாம். ஸோ நம்பர் ஆஃப் ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ் வந்து 2, ஹெட்டும் விழலாம் டெய்லும் விழலாம். பட் நம்ம வந்து எக்ஸ்பெக்டட் ஈவன் கெட்டிங் ஹெட் கிடைக்கிறதுக்கு என்ன சான்ஸ் இருக்குது, 1 டைம் சான்ஸ் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் ஃபேவரபிள் டு ஈவெண்ட் இஸ் 1, getting head is 1 time we getting head. ஸோ டோட்டல் பாசிபிள் சான்சஸ் 2, ஹெட்டு விழலாம் டெய்லில் விழலாம். ஸோ 2. நெக்ஸ்ட் டெய்ல் கேட்டுங்க, பி ஆஃப் கெட்டிங் எ டெய்ல். ஸோ டெய்ல் வந்து 1 டைம் சான்ஸ் இருக்குது. ஸோ 1. டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ் வந்து 2, ஹெட்டை விழலாம் டெய்லில் விழலாம். நெக்ஸ்ட் டைஸில் 6 சான்சஸ் இருக்குது. 1 2 3 4 5 6. நம்ம பி ஆஃப் கெட்டிங் த ஈவெண்ட் 4 கேட்டிருக்காங்க. ஸோ 4 சான்ஸ் எத்தனை டைம் இருக்குல்ல, 1 டைம் இருக்குது. ஸோ 1 டைமில் த்ரோ பண்ணால் 4 விழத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ 1. ஸோ எத்தனை 4 பாசிபிள் அவுட்கம்ஸ் இருக்குது, எது வேணால் வேலாம். என்ன பாசிபிள் இருக்குது, 6 பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ 1/6. ஸோ 2 கேட்டிருக்காங்க. அப்போ 2 1 டைம் தான். 1. டோட்டல் நம்பர் ஆஃப் ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ் இந்த ஈவெண்ட் இஸ் 6. ஸோ கண்டிஷன் வந்து நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் நியூமரேட்டர் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு the denominator. So condition is 0 less than or equal to P of E less than equal to 1. Impossible even, that is P of E equal to 0. Example, probability of getting 8. ஒரு டைஸை த்ரோ பண்ணுறோம், அந்த டைஸை த்ரோ பண்ணுறதுக்கு 8 வரதுக்கு சான்ஸ் இருக்கா, அப்போ இல்லை. அப்போ அங்கே ஈவெண்ட்டே நடக்காத 6 சான்சஸ் தான் இருக்குது. 8 த்ரோ பண்ண 8 ஈவெண்ட்டே நடக்கலை. அப்போ அது 0 divided by all number of possible outcomes 6. So the probability of event which is impossible, then it is called impossible event. Certain or sure events, the number of favorable outcomes is same as all possible outcomes. So example வந்து ஒரு டைஸை த்ரோ பண்ணுறோம், அதில் வந்து லெஸ் தென் 7 இருக்கிறத P of less than 7 கேட்டிருக்காங்க. P of less than 7னா 1 2 3 4 5 6 சான்ஸ் இருக்குது. அப்போ 6 divided by total number of possible outcomes 6. ஸோ சேமாக இருக்குது 1. எலிமெண்ட்ரி வேணுன்னா which has one outcome at a time. ஒரே ஒரு அவுட்கம் என்னென்னா, ஒரு காயின் டாஸ் பண்ண சொல்ல ஃபஸ்ட் அவுட்கம் என்ன, ஹெட்டு கேட்டிருக்காங்கன்னா ஹெட்டு 1 டைம். பாசிபிள் சான்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் சான்சஸ் 2. டெய்ல் கேட்டாங்கன்னா 1 டைம் த்ரோ பண்ண சொல்லி டெய்ல் விழுது, டெய்ல். பாசிபிள் சான்சஸ் டெய்ல் ஹெட்டு 2 அவுட்கம்ஸ் இருக்குது. ஸோ 2. காம்ப்ளிமெண்ட்ரி ஆஃப் P of E bar, that is not a E. ஸோ ஃபார்முலா இஸ் P of E bar equal to 1 minus P of E. P of H bar கேட்டிருக்காங்க. P of H bar means ஃபார்முலா 1 minus P of H. ஸோ 1 minus P of H வேல்யூ 1/2. ஸோ அதை cross multiply பண்ணால் 2 minus 1 divided by 2. ஸோ 1/2. Next another example, dice 6 chances are there. So P of 2 equal to 1/6. So P of E bar equal to P of 2 bar. So P of 2 bar not a 2 equal to 1 minus P of 2 equal to 1 by P of 2 value 1/6. So 6 minus 1 5/6. So 2 oda chance illa 5/6. This is the introduction of probability. Next class we see the example of probability.